நிற்க போகிறீங்க அது யாரும் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய வேளாண்மை சட்ட மசோதாவை நீக்கப்பட வேண்டும், திருப்ப பெறப்பட வேண்டும் என்று வனவியல் கட்சியின் சார்பில் இந்த ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கையானது இந்த மோடி அரசால் உருவாக்கப்பட்ட இந்த வேளாண்மை சட்ட மசோதா முழுக்க விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு எதிரானதாக இருக்கின்றது. கூடுதலாக அரசியலமைப்பு சாசனப்படி இது கண்டிக்கக்கூடிய செயலாகும், திட்டமுமாகும். இந்த திட்டத்தை திரும்ப பெறப்பட வேண்டும். இந்த திட்டமானது முழுக்க விவசாயிகளுடைய உரிமைகளையும் வாழ்வாதாரங்களையும் பறித்து அந்த விவசாயிகளுடைய உற்பத்தி அனைத்தையுமே தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வாய்க்கின்ற நிலைப்பாடுகளை இந்த அரசு எடுத்துள்ளது. தொடர்ச்சியாக கல்விக்கு எதிரான நீட்டாக இருக்கட்டும், புதிய தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இப்போது உருவாகியுள்ள வேளாண்மை சட்ட மசோதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் மக்களுக்கு எதிராக நாட்டுக்கு எதிராக மிகப்பெரிய திட்டங்களை நினைவுபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. நாங்கள் இதை சட்டப்படி சந்திக்க தயாராக உள்ளோம். கூடிய விரைவில் இந்த சட்டத்தை, இந்த வேளாண்மை சட்ட மசோதா திரும்ப பெறவில்லை என்றால் வனவியல் கட்சியின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் இதுக்காக வழக்கு தொடரப்படும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த வனவியல் கட்சியின் சார்பில் இந்த வேளாண்மை சட்ட மசோதா எதிர்ப்பை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இந்த போராட்டங்கள் வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வனவியல் கட்சியின் தலைவர் இரணியன்.